வெல்கம் டு ராஜ் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், சோம்பு தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், காரமிளகாய் தூள், உப்பு, பட்டை லவங்கம், தனியா தூள், மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, மில் மேக்கர், பட்டாணி பருப்பு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தாளிப்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பட்டை லவங்கம், கொஞ்சமா சோம்பு. இப்போ வாங்க பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டுங்க. பிரிஞ்சிக்கு வந்து சோம்பு தான் நிறைய இருக்கணும். இந்த பிரியாணி மசாலா இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாமே வறுந்துச்சு. இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து தயார் பண்ணலாம். அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூண்டு, இந்த கொத்தமல்லி, இந்த இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் எல்லாம் கீறி இதுக்குள்ள போட்டு, இந்த புதினா தழையும் இதுக்குள்ள போட்டுட்டு நம்ம இது எல்லாம் வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி நம்ம இதுக்குள்ள ஊத்திக்கலாம். அது கூட வந்து இந்த பட்டை லவங்கத்தை வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுலயும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அப்ப வாசனையா இருக்கும். இந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு லைட்டா வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எப்பயுமே எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. வேற தக்காளி கொட்டிட்டு என்னைக்கும் போடவே கூடாது. இங்க பாருங்க, நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸி நம்ம அரைச்சி, இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி இப்போ வந்து இந்த வதங்குற இந்த வெங்காயத்தை கூட நம்ம ஊத்திக்கலாம். நல்லா இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஏன் நான் இப்படி ஊத்துறேன்னா, ஏன் நான் இதை அரைச்சி ஊத்துறேன்னா, இது வந்து சத்துலாம் வந்து பசங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி எட்ட போட்டுருவாங்க. அதுக்காக நான் என்னன்றேன்னா, இது மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் நல்லா இஞ்சியும் கூடயே போட்டு நீங்க அரைச்சி போட்டீங்கன்னா வாசனையும் நல்லா இருக்கும். சாப்பாடு பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கும். பச்சை கலர்ல நீங்க வந்து பிரிஞ்சி சாதம் வந்து இப்படி செஞ்சு பாருங்க. பசங்களுக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும் இந்த பிரிஞ்சி சாதம். இப்ப பாருங்க, இது வந்து நல்லா அழகா வதங்கிடுச்சு. வதங்கி இந்த எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த நறுக்கி வச்ச தக்காளி இதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் நம்ம கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வந்து கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு. தனியா தூள் நிறைய 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வந்து இது 1 கிலோ ரைஸ். இது நல்லா நம்ம வந்து கழுவி வடிகட்டி வச்சிருக்க அந்த ரைஸ் வந்து இதுல கொட்டி நல்லா கொஞ்சம் ஒரு கிளறி வைக்கலாம். இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுல வந்து நம்ம கொட்டி கிளறி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நைட்லயே வந்து ஊற வச்சிருக்கேன். மில் மேக்கர் வந்து சுடு தண்ணியில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அது மில் மேக்கரை கொட்டி இப்ப வந்து அதை வந்து நேக்கா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். அரிசி வந்து உடையக்கூடாது. இது பாஸ்மதி அரிசி ரைஸ் தான். இது
நீங்க உடையாத அளவுக்கு அழகா பொறுமையா கிளறி விட்டுருங்க. இப்ப வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்ப வந்து நம்ம தேவையான தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ இதெல்லாம் நான் 1 எடுத்திருக்கேன். இப்ப நம்ம ஒரு தண்ணி ஊத்திட்டேன். இப்ப 300 கிராம் வந்து தேங்காய் பால் இதுலயே ஊத்திட்டு அந்த தேங்காய் பால் கூட தண்ணி ஊத்திக்கிங்க. ஏன்னா இப்ப நீங்க தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு தண்ணி ஊத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. இந்த 1 கிலோ கரெக்டா இருக்கும். இப்ப 300 கிராம் தேங்காய் பால் நான் இதுல ஊத்திட்டு இதுல வந்து பச்சை தண்ணி இது நிறைய ஊத்துறேன். ஏன்னா அளவு தெரியாது நம்மளுக்கு தனித்தனியா ஊத்தினா. அதனால தேங்காய் பாலும் தண்ணி ஒன்னா கலந்து இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு தண்ணி ஊத்திட்டோம். அப்ப 2வது தண்ணி இது. இந்த தண்ணி கூட தேங்காய் பாலை கலந்துக்குங்க. இந்த பிரிஞ்சிக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வந்து நம்ம கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி விட்டுலாம். இது நல்லா கிளறி விட்டு இப்ப வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து 10 நிமிஷம் நல்லா வந்து இது வேகட்டும். இங்க பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தம் இறக்கலாம் வாங்க. நல்லா கம கமன்னு நல்லா வாசனையா இருக்கு பாருங்க. சாதம் வந்து நல்லா அழகா வெந்திருக்கு பாருங்க. பாருங்க அழகா பாருங்க. ஒரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க இதுல வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நம்ம அரைச்சி ஊத்துனா அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதோட வாசனையே வரலங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டா ஹெல்த்தியா இருக்கு. நான் செஞ்ச முறையில நீங்களும் சமைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.